நிறைய மீட் சாப்பிட்றாங்க. சிக்கன் ரொம்ப ஆர்டினரியாக போயிடுச்சு. ஒரு யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் போய் சாப்பிடும்போது தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்றது. ஆனால் இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போல்ட்ரி ஃபார்ம் இருக்கோ இல்லை ஒரு ஹென் ஃபார்மாக இருக்கோ, அந்த இடத்துலலாம் இந்த மெயின்டைன் பண்ணுற கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேடாக இருக்கும். ஒரு இப்போ வந்து நீங்கள் சிட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கசாப்பு கடைக்கு எடுத்துன்னு போகிற அந்த மீட், அந்த அந்த ஆடுகளாக இருக்கட்டும், அந்த கோழிகளாக இருக்கட்டும், எடுத்துன்னு போகிற அந்த விதம் ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும். ஸோ தட்ஸ் அ வெரி வெரி பேட் சைன். இந்தியாவில் வந்து அந்த ரூல்ஸே கிடையாது. இன்டர்நேஷ்னலி பார்த்தீங்கன்னா எப்படி ஹென்ஸை எப்படி வச்சு ஃபார்மில் இருக்கணும், அந்த அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய அளவுக்கு ஆக்சுவலி தெர் ஆர் லாட் ஆஃப் ரைட்ஸ் அகேன்ஸ்ட் இட். இந்தியாவில் அந்த மாதிரி அப்சல்யூட்லி நத்திங். இன்ஃபேக்ட் இந்த 5 கோழிகளை வந்து ஒரு ட்ரிபிள் லைன் எடுத்துன்னு போகும்போது அந்த வண்டியிலேருந்து கீழே வந்துருச்சு. அவர் பார்க்க கூட இல்லை, அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த 5 கோழிகளை. எங்களுடைய கோரிக்கையை கேட்டுட்டு வெஜிடேரியனா மாறுறதா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க 2 பேரும் வெஜிடேரியன் தான். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக வளர்க்கப்படும் மிருகங்கள் அல்லது பறவைகளை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றது தான், எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. சிக்கன் சாப்பிட்றவங்களே நிறைய வாட்டி சைக்கிளில் கொத்து கொத்தா கோழியை காலால கட்டி போட்டுட்டு கொண்டு போறதை பார்க்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் சிலுக்கும். பட் அடுத்த நிமிஷமே அவங்க சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவாங்க. பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ வேர் தட் சிக்கன் இஸ் கம்மிங் ஃப்ரம். அந்த கோழியை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது குழந்தையா இருக்கும்போதே அதோட மூக்கை வந்து எரிச்சிருவாங்க. அது வந்து ரத்தம் சிந்தின்னு அதோட மூக்கு அப்படியே பாதியா இருக்கும். அது சில கோழிங்கள்லாம் அது அந்த வலினாலேயே செத்துரும். அது ஒருத்தர் கொத்தக்கூடாதுன்னு ஏன் ஒருத்தர் கொத்துறாங்க? ஏன்னா 10 கோழி இருக்கிற இடத்துல 200 கோழி போட்டு அடைக்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தான் வளர்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சொல்றோம் குட் கார்மா பேட் கார்மா அப்படின்லாம் பேசிக்கிறோம். என்ன மாதிரி கர்மா நம்ம உடம்புல சேருது இல்ல, நிஜமாவே இந்த மாதிரி ட்ரீட் பண்ற அனிமல்ஸை சாப்பிட்டு தான் நமக்கு ஒரு ருசியான சாப்பாடுனா எனக்கு சத்தியமா ஐ மீன் ஐ எம் வெரி ஹாப்பி பீங் அ வெஜிடேரியன். அண்ட் ஐ திங்க் கோழிகளை கோழியா நீங்க ஏதோ ஒரு புத்தி இல்லாத அனிமலா பார்க்காதீங்க. நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுவும் ஒரு நல்ல யோசிக்கிற ஜீவி தான். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்ல ஒத்துமையா இருக்கக்கூடிய ஜீவி தான். அவங்களுக்கே ஒரு யூனோ கைண்ட் ஆஃப் சோஷியல் பிஹேவியர் இருக்கு. ஒரு கோழியால இன்னொரு 100 கோழியை முகத்தால ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கு. ஸோ இவ்வளோ அறிவுள்ள அனிமல்ஸை கடைசியில் அவங்க கொல்லும்போது இந்த ஐ வுட் லைக் டு எண்ட் வித் தட் யுவர் பாடி இஸ் நாட் அ கிரேவ்யார்ட். அதில் நீங்கள் மிருகங்களை போட்டு அடைச்சு தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையான அவசியம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் கன்சிடர் டர்னிங் வெஜிடேரியன் ஃபார் ஆல் த ரைட் ரீசன்ஸ். ஒரு மாமிசம் இல்லா கிறிஸ்மஸ் உங்களுக்கு இந்த வருஷம் அமையணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். நியூ இயர் ரெசல்யூஷனா மேபி கம்மியா சிக்கன் சாப்பிடுங்க. ஒரேடியா சிக்கன் சாப்பிடாம இருந்தா கூட நல்லதான். ஏன்னா ஒருத்தர் வந்து நீங்க உங்கள ஒருத்தராவது வெஜிடேரியனா மாறினீங்கன்னா வருஷத்துக்கு 100 கோழிகளை நீங்க காப்பாத்தலாம். இந்த வருஷம் நீங்க வெஜிடேரியனா மாறினீங்கன்னா உங்களுக்கு கோழி புண்ணியம் உண்டு. மெரி கிறிஸ்மஸ். கோழி புண்ணியம் உண்டு. மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.